ஹலோ கைஸ், இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து பல மடங்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரே உயிரினம் அப்படின்னா மனிதர்கள் தான். மற்ற எந்த ஒரு உயிரினத்தை கூட நம்மளை கம்பேர் பண்ணாலுமே நம்ம எல்லா விதத்திலையுமே பல மடங்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். ஆனா அப்படி இருந்தும் கூட நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நல்லது நடக்கணும், growth ஆகணும், சக்சஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தினமும் என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபியூச்சரே வடிவமைக்கப்படுது. இத்தனை வருஷங்களா நம்ம செஞ்ச செயல்களால தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து நீங்க பின்பற்றின பழக்கங்கள் தான் இன்னைக்கு இப்போ உங்களோட அடையாளமாவே மாறி இருக்கு. ஸோ இந்த 2025 வருஷத்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த டேர்னிங் பாயிண்டா நம்மளால மாத்திக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு முக்கியமான 5 பழக்கங்களை ஷேர் பண்ண போறேன். இந்த 5 பழக்கங்களையுமே நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா 2025 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கான ஒரு அழகான திருப்பமா மாறும். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த 5 பழக்கங்களையும் அடுத்த 21 நாட்களுக்கு உங்களோட உயிர் மூச்சு மாதிரி நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையில முன்னோக்கி போனீங்க அப்படின்னா உங்க வருங்காலம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பழக்கம், ஒவ்வொரு நாளும் 1% முன்னேறணும். முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம பெரிய பெரிய வெற்றிகளை தேடி ஓடுறதுக்கு பதிலா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறது தான் உண்மையான growth. நாள்தோறும் 1% முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 365% இம்ப்ரூவ் ஆயிருப்போம். அதாவது நீங்க நினைச்சதை விட 3.5 மடங்கு அதிகமாவே இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புத்தகத்துல ஒரு பக்கம் வாசிக்கிறீங்களா, நாளைக்கு ஒரு பக்கம் அதிகமா வாசிங்க. இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் உங்களுக்காக வேலை செய்றீங்களா, நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அதிகமா வேலை பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டெவலப்மெண்ட் தான் வருங்காலத்துல பெரிய மாற்றங்களையே ஏற்படுத்த போகுது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு சின்ன பழக்கத்துல இருந்து தான் தொடங்குது. அது நல்ல பழக்கமா இருக்கட்டும், கெட்ட பழக்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அதை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே போயிடும். ஆனா இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்குங்கிறது உங்க கையில இருக்கும். அதனால இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. இன்னிலிருந்து நீங்க பின்பற்ற போற ஒவ்வொரு பழக்கங்கள்லையும் ஒரு சதவீதம் முன்னேறணுங்கிற முடிவெடுங்க. ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தாலும் சரி, அது ஒவ்வொரு நாளுமே நீங்க எடுக்கணும். இந்த ஒரு பழக்கம் தான் 2025ல உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய முதல் பழக்கம். அடுத்து 2வது பழக்கம், நல்ல உறவுகளோட உங்க நேரத்தை செலவிடணும். நம்ம வாழ்க்கையில பணம், புகழ், வெற்றி இது எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அதை மறந்துடுறோம். அதுதான் உண்மையான உறவுகளோட நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலை, இந்த ஓட்டம் இதெல்லாம் எதுக்காக? நமக்காகவும் நமக்காக இருக்கக்கூடிய நல்ல உறவுகளுக்காக தானே. ஏன்னா நம்ம வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்றதே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட நம்ம செலவழிக்கிற மூமெண்ட் தான். அதனால 2025ல ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன நேரம் ஒதுக்குங்க. உங்க குடும்பம், உங்க நண்பர்கள், உங்களுக்கு உயிருக்கு உயிரான உறவுகள், இந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தை யாரெல்லாம் சேர்க்க போறாங்களோ அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. சின்ன ஃபோன் காலா இருக்கட்டும், ஜஸ்ட் ஸ்மைல் பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன கான்வர்சேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே உங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். இதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்காக பண்ணணும்னு நான் சொல்ல வரல, உங்களுக்காகவாவது நீங்க பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் உங்க அம்மாவோ, அப்பாவோ, நண்பர்களோ, இல்ல உங்க வைஃபோ, இந்த மாதிரி நீங்க அவங்க கூட செலவழிக்கிற நேரம் தான் உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்க ஞாபகத்தில் இருக்கும். ஸோ உண்மையான உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு முதலீடு மாதிரி. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நாளுக்கான ஒரு மீனிங்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க தினமும் செய்யணும். ஸோ அதனாலேயே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர்ல உங்க வேலைக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம உங்க உறவுகளுக்கான நேரத்தையும் சேர்த்துக்கங்க. இந்த விஷயத்த டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையை உண்மையிலேயே இதுதான் அர்த்தமுள்ளதா மாத்த போகுது. அடுத்ததா 3வது பழக்கம், உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். நம்ம வாழ்க்கையில எது போச்சுனாலுமே பரவாயில்ல, நம்ம உடம்பும் மனசு இருந்தா அதை திரும்பவும் நம்மளால ஆரம்பிக்க முடியும். நம்ம காலத்துல எல்லாருமே பிஸின்னு சொல்லிக்கிட்டு நம்ம உடம்பையும் மனசையும் புறக்கணிக்கிறோம். 2025ல இந்த பழக்கத்தை அவசியமா நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம எந்த வேலை செஞ்சாலுமே அது பிரயோஜனமே இல்லாததுதான். தினமும் குறைஞ்சது 1/2 மணி நேரம் உங்க உடம்புக்கு செலவு பண்ணுங்க. ஓடணும்னு கூட அவசியம் இல்ல, சின்னதா ஒரு நடைபயிற்சி இருந்தா கூட போதும். அதே மாதிரி நம்ம மனசும் ஓய்வு எடுக்கணும். சின்ன சின்ன மியூசிக் கேட்டாலும் சரி, இல்ல இருட்டுல உட்காந்து உங்க மூச்சை கவனிச்சாலும் சரி, ஒவ்வொரு நாளுமே உங்க மனசையும் உடம்பையும் லைட்டன் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்குமே நம்ம உடம்பும் மனசும் தான் பின்னணி. அதனால இந்த வருஷத்துல உங்க டைம் டேபிள்ல உங்க பிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் மென்டல் பீஸுக்கும் ஒரு சின்ன இடத்த ஒதுக்கி வைங்க. உங்க உடம்பையும் மனசையும் நேசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை அழகாவும் அமைதியாகவும் மாறும். இதனால இந்த வருஷத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான இன்னொரு பழக்கம்னா இந்த பழக்கம் தான். அடுத்ததா 4வது பழக்கம், ஒவ்வொரு விஷயத்திலையுமே என்ன கத்துக்கலாங்கிறத பாருங்க. இந்த 2025 அப்படிங்கிறது வெறும் காலம் மட்டும் இல்ல,
நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே எந்த அளவுக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை கத்துக்கணும். அப்படி கத்துக்காம இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை ஸ்டக் ஆகுது. எப்பவுமே எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கணும். ஒரு நாள் ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி தான். இந்த வெற்றி அடையிறதுக்கே ஒரு தைரியம் வேணும், ஒரு ஆர்வம் வேணும். இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆகி இருக்கீங்கன்னா அது உங்களோட அறியாமை தான் காரணம். அந்த அறியாமையை போக்குறதுக்காகத்தான் இந்த கத்துக்கக்கூடிய குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு ஆகணும். நல்ல நல்ல புத்தகங்களை படிங்க, உங்க சிந்தனைகளை மாத்துற மாதிரியான வீடியோக்களை பாருங்க, நல்ல பாட்காஸ்ட் கேளுங்க, புது புது ஸ்கில்ல கத்துக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நீங்க செய்யும் போது அந்த நாளோட சாட்டிஸ்பாக்சன் லெவலுங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். இப்படி நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள் உங்க அடையாளமா மாறும். நீங்க கத்துக்கக்கூடிய கண்ணோட்டத்தை மாத்தணும். நம்மள பெரும்பாலானவங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சு நம்ம கத்துக்கிறதையே விட்டுடுறோம். ஆனா உண்மையாவே நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலுமே அது எல்லாமே சரி அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லா விஷயங்களுக்கும் ஒரே பதில் இருக்காது. அதனால புது புது விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கான திறன் அப்படிங்கிறது முக்கியமான தேவை. நம்ம எப்பவுமே ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல ஸ்டக் ஆகிக்காம நம்ம எப்படி இந்த விஷயத்த கத்துக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அதை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டைம் எடுத்து அதை புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். நம்ம எப்பவுமே கத்துக்கணும் இருக்கும்போது நம்மளோட பார்வைங்கிறது பல மடங்கா வளரும். பார்வை அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது இல்ல, நமக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க கூடியது. இந்த மாதிரி ஒரே இடத்துல நிக்காம நீங்க பார்க்கக்கூடிய மனிதர்களையே நீங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்தையுமே நீங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொய்யான நம்பிக்கைகள் போய் உங்களை மேம்படுத்துற மாதிரியான நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள உருவாகும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கற்றுக்கிறதுக்காக நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சாலே போதும். ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு என்ன நடக்கும், அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு தயாராக இருங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வருங்காலத்தை உங்களால் உருவாக்க முடியும். கடைசியா 5வது பழக்கம், உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில நல்ல லட்சியங்கள் இருக்கு. ஆனா அந்த லட்சியங்களை அடையிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், அதாவது நம்மளோட பொருளாதார நிலை. 2025ல உங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கலாம். அந்த கனவுகளை நம்ம எப்படி அடைய போறோங்கிற அதே நேரத்துல நம்ம பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பணம் எவ்வளவு சீக்கிரம் உள்ள வருதோ அதை விட சீக்கிரமா வெளியே போயிருது. எதிர்காலத்துக்காக சின்ன சின்ன சேவிங்ஸை நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்பவுமே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி தான் நாளைக்கும் நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வருஷத்துல மிக முக்கியமான ஒரு பழக்கம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் தான். பணத்தை நம்ம எங்க சேமிக்க போறோம், எப்படி சேமிக்க போறோம், எதுக்காக சேமிக்க போறோம் அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நல்ல வருமானம் வந்தாலுமே அதை வீணாக்காம நம்மளோட முன்னேற்றத்துக்காக திட்டமிடணும். ஏன்னா பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில என்னதான் முக்கியமே இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாலுமே அதுதான் நம்மள பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம வளர்ச்சிக்கு, நம்ம முன்னேற்றத்துக்கு, நம்மளோட மன அமைதிக்கு, இது எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு பிடிக்காம இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு சைடு ஓரமாக வச்சுட்டு நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக அதை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு பழக்கத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக 2025 அப்படிங்கிறது உங்களுக்கானதாக மாறும். ஸோ அவ்வளோதான். இந்த 2025ல் இந்த எல்லா பழக்கங்களையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வாழ்க்கையை நம்மளே உருவாக்குவோம். இந்த 5 பழக்கங்களையுமே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வருங்காலத்தை உங்களால் கட்டமைக்க முடியும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த 5 பழக்கங்கள் அப்படிங்கிறது உங்களை பற்றினது மட்டும் இல்லை. இது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லையுமே மாற்றம் ஏற்படும். ஸோ தவறாமல் இந்த 5 பழக்கங்களை அடுத்த 21 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுவே பழகிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா அடுத்ததான் நாங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.